வணக்கம். அரசியல் களம் தற்பொழுது முற்றிலும் மாறியுள்ளது. அதிர்ச்சியில் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணிகள் ஒட்டுமொத்தமாக கூண்டோடு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்துள்ளது. காங்கிரஸ் 5 தொகுதிகள் ஆதரவு, சிபிஐ 2 தொகுதிகள், சிபிஎம் 2 தொகுதிகள், விசிக 2 தொகுதிகள், ஐயுஎம்எல் 2 தொகுதிகள். ஒட்டுமொத்தமாக திமுகவின் பக்கபலமாக இருந்த, நண்பர்களாக சகோதரர்களாக இருந்த கூட்டணிகள் தற்பொழுது அந்தர்பல்டி அடித்திருக்கிறது. இதற்கு காரணம் ஆளுநர் ஆட்சியோ ஜனாதிபதி ஆட்சியோ தமிழ்நாட்டில் வரக்கூடாது என்பதற்காகவே இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் பயணிப்பீர்களா என்று மற்ற கூட்டணி கட்சிகளிடம் கேட்டபொழுது நிச்சயமாக அதற்கு இப்பொழுது பயணிக்க முடியாது, தற்பொழுது டிவிகேயுடன் கூட்டணியில் இருக்கின்றோம் என்பதை அந்தர்வல்டி அடித்துள்ளனர். இதனால் நிச்சயமாக இனி தனி பெரும்பான்மையை திமுகவால் நிரூபிக்க முடியாது. மட்டுமல்ல, அவர்கள் தனித்து போட்டியிட்டால் 234 தொகுதிகளில் சூரியன் சின்னத்தில் மட்டும் போட்டியிட்டால் சுமார் 10 முதல் 15 தொகுதிகளை மட்டும்தான் அவர்களால் கைப்பற்ற முடியும். மிகப்பெரிய ஒரு தோல்வியை திமுக வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் தழுவும். அது மட்டுமல்ல, இனி திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டத்தில் ஒரு கட்சியாகவே மாறும். பிரதான கட்சியாக அதிமுக, தவேக என்று மாறக்கூடிய சூழலும் உருவாகும். அதிமுக தான் தற்பொழுது எதிர்க்கட்சி இல்லையே, பிறகு எப்படி திமுகவை விட அதிமுகவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். அதாவது திமுக தனித்து இதுவரை போட்டியிட்டு இருக்கிறதா என்று நாம் வரலாற்றை பார்க்கும் பொழுது நிச்சயமாக கிடையாது. ஆனால் அதிமுக தனித்து போட்டியிட்டு தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டர்களது பூத் கமிட்டியின் செயல்பாடுகள் நிச்சயமாக அதிமுக பிரதான கட்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கியுள்ளது. ஒருவேளை விஜய் அவர்கள் சரியாக 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்யாமலோ அல்லது பாதியில் ஆட்சி கலைக்கக்கூடிய நிலைமை உருவானாலோ அது எடப்பாடிக்குத்தான் மிகப்பெரிய ஒரு சாதகமாகவே மாறும். ஏனென்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, களத்தில் பணிகள் தீவிரமாக வேலை செய்யக்கூடிய காரணத்தினாலும் மக்கள் எடப்பாடியை முதல்வராக்கக்கூடிய விருப்பமும் உருவாக்குவார்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்கக்கூடிய எண்ணம் திமுகவின் தொண்டர்களுக்கு இருந்தாலும் கூட்டணி இல்லாத காரணத்தினால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை ஸ்டாலின் அவர்கள் தழுவார். கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்களது தோல்விற்கு 3 முக்கிய காரணம். அசுர வளர்ச்சியில் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தது, அமைச்சர்களை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வராமல் மக்களை ஏளனமாக செய்தது. 3வது, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மக்களை ஏளனமாகவும் அவர்கள் 3000 5000 பணத்தை கொடுத்தால் அடிமையாக விலைக்கு வாங்கிவிடலாம் என்ற ஒட்டுமொத்தமான எண்ணமும் தற்பொழுது சுக்குநூறாக ஸ்டாலினுக்கு நொறுங்கிவிட்டது. இனி வரக்கூடிய அரசியலிலாவது உண்மையாகவும் மக்களுக்கு நேர்மையாகவும் இருந்தால் வாக்குகளை செலுத்துவார்கள்.